வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சேம் இரண்டு மீனிங் இருக்கிறதுக்கு. நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற மெய்ப்பொருள் என்ன அப்படின்றது, அப்புறமேட்டு யாராவது ஏதாவது சொன்னால் அதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறது. திருவள்ளுவர் நாயனார் தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்றைக்கி சின்ன ஒரு திருமந்திரம் விளக்கம். என்ன? சிற்றம்பலம் சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு நம்ம எம்பெருமானை கும்பிடும்போது இந்த வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். பட்டு சிற்றம்பலம்னா என்ன அப்படின்ட்டு நான் இந்த யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணேன். யாரும் ஒழுங்காக சரியாக சொல்லலை. பட் திருமந்திரத்தில் திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது ஒரு 3 பாடல்களை பார்க்கலாம் அப்படின்ட்டு. 886வது பாடல். தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும் தேவர் உரைகின்ற திரு அம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற தென் பொதுவாமே. எல்லாம் தில்லை நகரில் இருக்கிற சிதம்பரம் நடராஜர் கோயில் தான் சிற்றம்பலம் அப்படின்ட்டு ஒரு பொதுவான ஒரு கருத்து அடிப்படையில் எல்லாரும் இது பண்ணிக்கிடுவாங்க. பட் இவர் சொல்கிறது தெளிவாக சொல்கிறாரு. இந்த சிற்றம்பலம் எங்கே இருக்குது அப்படின்னு. இது நம்ம உடம்புக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த உடம்புக்குள்ளே எல்லாரும் குடியிருந்த கோயில் அது எது அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த பாடல்கள்லாம் நிறையா பார்த்துட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள், அதாவது ஒரு பேசிக்காக ஒரு அடிப்படை ஒரு அறிவோ எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு இந்த ஒரு சின்ன பதிவு, அவ்வளோதான். ஸோ இது வையத்தில் உள்ளவர்களுக்கு தமிழில் 3000 பாடல்களாக உள்ள மந்திர நூல், வேத நூல், அம்பிகையின் வேத நூல், திருமந்திரம். ஸோ இதில் வையத்தில் உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் இது பொருந்தும். ஸோ அது மாதிரி தான் சைவம் அப்படின்னா இது ஒரு சமயம் அல்ல. இவர் சொல்வது சைவம் என்பது ஒரு 4 வகையான சைவம் இருக்குது. இது 4 வகையான ஒளி, லைட் வேவ்ஸ், அதை குறிக்கக்கூடியது. இதே தான் ராமலிங்க அடிகளாரும் நால் வர்ணம் அப்படின்ட்டு. வர்ணம் அப்படின்னா லைட் வேவ்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைட் வேவ்ஸ் அதான் மேல் வர்ணம். அதான் மேல் வர்ணம்ன்றது மேலே உள்ள ஒளி. அது உள்ளே ரொம்ப டீப்பாக போகக்கூடியதுக்கு அந்த வாசல் திறக்கக்கூடிய அது மேல் ஒளியை ஏற்றிவிடப்பா அப்படின்ட்டு. துருத்தி ஒளினா இந்த தோல் ஒளி அப்படின்னா துருத்தி. மால்வரம்னா இந்த மாயை, அதுக்குள்ள ஒரு லைட் வேவ்ஸ். இந்த மாதிரி அவர் 4 விதமான ஒளியை சொல்கிறாரு. அதைத்தான் இவர் சைவம் அப்படிங்கிறார். அதான் சைவம்னா என்ன ஏதுன்னா பார்த்துருக்குறோம். அதனால் இது வையத்தில் உள்ள மனிதர்களுக்கு எல்லாம் அப்படின்ட்டு வர்றதுனால இந்த பாடல் இன்னொரு பாருங்கள். 886ல் கேளுங்க. தேவர் உரைகின்ற சிற்றம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற சிதம்பரம் என்றும் தேவர் உரைகின்ற திரு அம்பலம் என்றும் தேவர் உரைகின்ற தென் பொதுவாமை. அவர் தேவர் அப்படின்னா தேவர்களையும் எல்லாரையும் படைச்சிட்டார், ஆதியிலேயே படைச்சிட்டார். ஓகே. இது இப்போ 7 உலகங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. 7 கோள்கள், அப்புறம் 2 நிழல் கிரகங்கள், அது ராகு கேது. இது காலச்சக்கரம், இதுக்குள்ளே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. சந்திரனும் சூரியனும் தான் இந்த காலச்சக்கரத்துக்குள்ளே இருக்குது. இதை வச்சு தான் நம்ம பூமிக்கு ஒரு நேரம், டைம், இந்த இது இருக்குது, அந்த காலம், இந்த காலச்சக்கரம். அதுக்குள்ளே போய் நம்ம இந்த ஆன்மா எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு தெளிவாக எல்லாமே சொல்கிறார். ஸோ அதனால் நம்ம முதல்ல இருக்கிற சின்ன சக்கரத்தை, அம்பலத்தை இங்கே பார்க்குறது அப்படின்ட்டு. அதுதான் 2770வது பாடலில் ஏற்கனவே பார்த்துருந்தேன். இந்த பாடல்கள் திருப்பியும் ஒரு தடவை பார்க்கலாம். ஏன்னா இது மீண்டும் மீண்டும் படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் இது நமக்கு பேசக்கூடிய நூல். நீங்கள் எவ்வளோ இது கூட படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இது பேசும் சக்தியுடைய மந்திர நூல். அது கண்ணன் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணா உபதேசம் செய்த மாதிரி இது தமிழில் நம்மளுக்கு வடசொல்லும் கலந்துருக்கும். தமிழ் சொல், வடசொல் என இவ்விரண்டையும் உணர்த்தும் திருமந்திர நூல். அந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா இந்த திருமந்திர நூல் இல்லை, இந்த மொழிகளே இல்லை. ஓகே.
தமிழ் அப்படின்னா வந்து முத்தமிழ் ஓசையை அப்படின்னா வந்து ஏற்கனவே சொல்கிறேன். முத்தமிழ் ஓசை அப்படின்னா என்னுடைய புரிதலில் வந்து இது 3 காலத்தையும் குறிக்கக்கூடியது. தமிழ் அப்படின்னா காலம். இதுதான் வந்து எனக்கு வந்து உள்ள ஒரு பொருள். இது யார் எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம அறிவு கொஞ்சம் சிந்திக்கணும். முத்தமிழ் ஓசை அந்த இதுதான் வந்து பிக் பேங் தியரியில் வந்து உருவாச்சு, வெடிச்சிதறலில் உருவான உலகம் அப்படின்ற மாதிரி. இதுதான் இது வந்து சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸால் இந்த எல்லாமே அருட்பெரும் ஜோதியும் வந்து என்னன்னு பார்த்தோம். அண்ணல் இருப்பிடம் ஆய்ந்து கொள்வார்களுக்கு அண்ணல் அழிவின்றி அமர்ந்திடும். அந்த மாதிரி அண்ணல் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி அப்படின்ட்டு கடந்த வீடியோகளில் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் வந்து வள்ளலார் அப்படின்னா வந்து ராமலிங்கடிகளார் மட்டும் அல்ல, நாயன்மார்களும் வள்ளலார்கள் தான் அப்படின்ட்டு இந்த தமிழ் அகராதியில் வந்து இருக்குது. பழைய தமிழ் அகராதி எடுத்து பார்த்து படித்தவங்களுக்கு அது புரியும். 2770 பாடலில் ஸோ இந்த தென் பொது அப்படின்றது வந்து அது வந்து காரணம் இருக்குது. வலது பக்கம் வந்து ஆண், இடது பக்கம் வந்து பெண். வலது இடது இந்த திசைகளை எப்படி நம்ம கணக்கிடுறோம் அப்படின்னா, சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக நின்னோம் அப்படின்னா நேராக இருக்கிறது கிழக்கு, வலது பக்கம் இருக்கிறது தெற்கு, இடது பக்கம் இருக்கிறது வடக்கு, பின்னாடி இருக்கிறது மேற்கு. இதுதான் அதான் ஒரு உடம்பு. நம்ம மனித உடம்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வலது பக்கம் தென்பாகம் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து மூளையில் வந்து இடது பக்கம் போகும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து சந்திரகலை ஃபுல்லாக வந்து சுற்றி வர்றது தான். ஓகே, நம்ம வந்து சந்திரகலை வர்றது சூரியன்லேருந்து வர்றது. இது வந்து புனல். இதுதான் வந்து புனல். இந்த பிளாக் ஹோல் அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த ஏற்கனவே ஒரு கான்செப்டில் பார்த்துருந்தோம் அந்த இது. ஸோ இது வானவர் நாடு நமக்கு வழி பிறக்கிறதுக்காக வேண்டி இந்த புனல் ஏறுறதுக்கு வந்து வழி இருக்குது. அந்த வழிக்குள்ளே தான் போக முடியும். அந்த புனலில் வந்து இருக்கிற இடம் சிற்றம்பலம். நெற்றுக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளி விடும் மந்திரம். லைட் ஒளி விடும் மந்திரம். பற்றுக்கு பற்றாய் பரமன் இருக்கும் இடம், அதுதான் சிற்றம்பலம் என்று நான் சேர்ந்து கொண்டேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். 2770. ஸோ சிற்றம்பலம் அப்படின்னா இங்கனுக்குள்ளே இருக்கிறது. அது வந்து அதுதான் வந்து நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடல். எல்லாருக்கும் வந்து நிறையா வந்து டவுட் வரும். இதுதான் புருவ மத்தி, இதுதான் புருவ மத்தின்ட்டு நிறைய. அது கான்செப்டே வேண்டாம். ஏன்னா வந்து சாதாரணமாக ஜஸ்ட்டு கண்ணை மூடினா நம்ம வந்து தூங்கும்போது எங்கே நம்ம உள்ளே போய் நாடி ஒடுங்குதோ அதுதான் வந்து சிற்றம்பலம். புரிஞ்சுக்கோங்க, அதுதான் மெயின். அதான் வந்து தியானத்தில் வந்து தூங்குற மாதிரி நம்ம வந்து கண்களை அங்கே கொண்டு போகணும், பார்வை அங்கே. அதான் நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில். அந்த மாதிரி அந்த பார்த்த பார்வை பசுமரத்து ஆணி போல அந்த மாதிரி போச்சு அப்படின்னா இந்த ஆர்த்த பிறவியும் அகன்று விட்டு ஓடிடும். ஓகே, அது வந்து அந்த பாடல் 2770. இது 2 தடவை வந்திருக்கும் பாடல்கள். ஓகே, அடுத்து வந்து 2763 சிற்றம்பலம். திருவலியாவது சிற்றம்பலம். திருவலியாவது சிற்றம்பலத்துக்குள்ளே போயிட்டு திருவலி கடவுள் இருப்பிடம். திருவலியாவது குருவடிக்கு உள்ளாக குனிக்கும் உருவம். குருவடி சிவன் சக்தி இந்த மாதிரி நம்ம வந்து எம்பிரான் இந்த திருமுறை இவங்கெல்லாம் குரு. ஃபஸ்ட்டு இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து குரு எப்படி வரும் அப்படின்ட்டு ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த மாதிரி குருவடி உள்ளாக குனிக்கும் உருவே இந்த உரு அருவாவதும் முற்றுணர்ந்தோர்க்கு. இதுதான் வந்து 3 இந்த ட்ரினிட்டி அப்படின்ட்டு சொல்கிறது மாதிரி. இது நம்ம வந்து இந்த முச்சுடர் உரு அருவாவதும் முற்றும் உணர்ந்தோர்க்கு அருள் வழியாவதும் அந்த வழிதான் அப்படின்றாரு 2763. ஸோ நம்ம வந்து இதில் வந்து தேவையே இல்லை. கண் பாவை. பாவை அப்படின்னா ஏற்கனவே என்னென்னு பார்த்துட்டோம். குருட்டு விதானம், பிளைண்டு ஹோல் அப்படின்ற மாதிரி. இந்த டெலஸ்கோபிக் தத்துவத்தில் தான் அந்த இது இருக்குது. அதுதான் ராகுக்கு எதுன்னு. அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம உணர்ந்து படித்தோம் அப்படின்னா இதாகும். இன்றைக்கி வந்து இதுதான் வந்து 50 பார்ட்டாக இருக்குதுங்க. இந்த திருமூலர் kvn-திருமூலர்.com அப்படின்ட்டு அந்த இதில் போட்டிங்க அப்படின்னா இது வந்து இந்த 3000 பாடல்களும் வந்து 22 மணி நேரம் ஆடியோ வடிவில் இருக்குது. நம்ம கேட்கலாம். 50 பாட்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு பார்த்தோம் அப்படின்னா 50 நாளில் முடிஞ்சிடும் ஒரு சுற்று திருமந்திரம். இது ஒரு 10 தடவையாவது 20 தடவையாவது இந்த மாதிரி போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நெருங்கி போகலாம். திருமந்திரத்து கூட நம்மளுக்கு உணர்த்தும், நம்ம கூட பேசும் நூல். ஓகே, நம்மளுடைய இது
அந்த இறை சக்தி கூட நம்ம வந்து போகும்போது நமக்கு இந்த இந்த உலக பந்த பாசம் எல்லாமே வந்து தன்னால் விலகி போகக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய நூல் திருமந்திரம். நமக்கு வந்து ஆண்டவன் வந்து எல்லாமே கொடுத்துருக்குறான். அதான் காலத்தை பயிர் செய். ஆணோ பெண்ணோ பிறந்தோம் அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம். அந்த சமுதாயத்துக்கு அந்த நாட்டுக்கு இது சட்டத்திட்டங்களை எல்லாம் மதித்து எம்பெருமானை வந்து தொழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அவன் நேரடியாக நம்மளுக்கு இந்த ஜாதி மதம் இந்த அடையாளத்தை எல்லாம் கொடுத்தது அவன் தான். இந்த அடையாளத்தை எல்லாம் வந்து அவனே வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்ற வெளியில் எடுத்து கொண்டு போயிட்டு நம்மளை வந்து அவனோட சேர்த்துக்கிறோம். இதுதான் விண்ணின்று இடிந்து வினைக்கீடாக மெய்கொண்டு தன்னின்ற தாளை அவனுடைய இருக்கிற ஒரு சின்ன துகளை இங்கே தலைக்கு காவல் முன்வைத்து அந்த பின்னாடி அது முன்வைத்து இங்கே அனுப்பியிருக்கிறான். அதுதான் முதல் பாடல். அதுக்கப்புறம் வந்து சைவம்னா என்னன்னு சொல்கிறான். அப்புறம் வந்து இந்த இதை நம்ம உடம்பை இந்த சிற்றம்பலத்துக்குள்ளே கூடி கொண்டு போயிட்டு என்னென்னலாம் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பிரமிடுடைய ஸ்ட்ரக்சர். இது ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம், வருங்காலங்களில் பார்ப்போம். ஸோ சிற்றம்பலம் அப்படின்னா எல்லாருக்கும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஒரு சின்ன வீடியோ. ஓகே, நன்றி நண்பர்களே. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு.